கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. எஸ், பரபாஸ் பற்றி தான். யார் இந்த பரபாஸ், இவருக்கு என்ன நடந்தது, இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இந்த பரபாஸ் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இயேசுவுக்கு பதிலாக விடுதலையாக்கப்பட்டவன். வசனம் அப்படி தான் சொல்லுது. மார்க் 15வது அதிகாரம் 6லேருந்து 13 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். முதல்ல இந்த பரபாஸ் எதற்காக கைது செய்யப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இயேசுவை பற்றி சொல்கிற 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் 4 விதமான காரியங்களை 4 பேருமே எழுதி வச்சுருக்காங்க. மத்தேயு எழுதும்போது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். மார்க் எழுதும்போது நகரத்தில் நடந்த அந்த கலகத்தில் கொலை செய்தவன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். லூக்கா எழுதும்போது நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் வைக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதுகிறான். யோவான் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது அவன் கள்ளன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறான். முதல்ல இவங்க எங்கே கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற தப்பை வச்சு அவங்க எங்கெங்கே அடைக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படுது. முதலாவதாக மத ரீதியாக யாராவது பேசி கலகம் பண்ணி அப்புறம் அவங்கள கைது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் பாதாள சிறையில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. இயேசுவுக்கும் இதுதான் நடந்தது. யூத மதத்துக்கு விரோதமாக பேசுகிறது, நடந்துக்கிறது, கலகம் செய்கிறது, இப்படி ஏதாவது செஞ்சால் அவங்க இப்படி பிரதான ஆசாரனுடைய சிறையில் அடைக்கப்படுவாங்க, அதாவது காய்ஃபாவுடைய அரண்மனையில். ரெண்டாவதாக யூதர்கள் யாராவது திருடியோ கொலை செஞ்சோ கைது செய்யப்பட்டிருந்தால் ஏரோதினுடைய அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டிருப்பாங்க. எப்போ ஏரோது தான் தீர்ப்பு சொல்லுவார், இவங்களை எப்போ தண்டிக்கப்படணும், எவ்வளவு காலம் சிறையில் வைக்கணும், அதுக்கும் மேலே மரண தண்டனை கொடுக்கறதுக்கும் கூட அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த மரணம் ஏரோதுடைய அரண்மனையில் நடக்காது. இதுக்காகவே பிலிப்பு செசரியா பிரதேசத்தில் ரோமாபுரியில் இருக்கிற கொலோசியம், அதாவது அங்கே தான் சண்டை போடுவாங்க, தங்களுடைய வீரத்தை காட்டுற ஒரு இடம்னு கூட சொல்லலாம். அதே போல் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளை ஏரோது செஞ்சு வச்சுருந்தான். அங்கே காட்டு மிருகங்களோட சண்டையிட்டோ போர் கைதிகளோட சண்டையிட்டோ அவங்களுக்குள்ளே அடித்து கொண்டுப்பாங்க. இப்போ மூணாவதாக யாராவது ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக, அதாவது ரோம அரசுக்கு எதிராக கலகம் செய்கிறது, ரோம போர் வீரர்களை தாக்க முயற்சி செய்கிறது, ரோமர்களுக்கு எதிராக ஏதாவது திட்டத்தை தீட்டுறது அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக கைது செய்யப்பட்டவங்க பிலாத்துவோட அரண்மனையில் இருக்கிற பாதாள சிறையில் அடைக்கப்படுவாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு பிலாத்தே தண்டனை கொடுப்பார். இப்படி இல்லைன்னா அவங்க சிலுவையில் அறையப்படுவாங்க. அதுவும் இல்லைன்னா சில ரோமபுரிக்கு அனுப்பப்பட்டு கிளாடியஸ் அப்படின்னு சொல்கிற முறைமைப்படி சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளே கொலை செஞ்சுப்பாங்க. இப்போ ரோமர்களுக்கு எதிராக கலகம் செஞ்சு கொலை செஞ்ச ஒருத்தர் பிலாத்தோனுடைய அரண்மனையில் கைதியாக இருக்கிறான். ரொம்பவும் பயங்கரமான ஒரு மனுஷன், அவன் தான் பரபாஸ். அவனுக்கு மரண தண்டனையும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பரபாஸ் என்ற பெயரை வைத்து தான் நம்ம இன்னொரு காரியத்தை தெரிஞ்சுக்கலாம். அவன் இருந்த காலகட்டத்தில் அவன் பேரை சொல்லவே அங்கே இருந்த ஜனங்க பயப்படுவாங்க. அவனை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்பாவின் மகன்னு சொல்லி. பாகு அப்படின்னா அராமிய மொழியில் மகன் அர்த்தம், அப்பா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம், பாகு பாஸ் அப்படின்னா அப்பாவின் மகன். இவருடைய தந்தை எப்படிப்பட்டவர் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இவர் எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்பாவின் மகன் அப்படின்னு சொல்லி தான் இவரை எல்லாரும் கூப்பிட்டாங்க. எல்லா ஜனங்களும் பயப்படுற அளவுக்கு ஒரு கொலைகாரன், திருட. ஆனால் இப்போ பிலாத்துவின் அரண்மனையில் சிறையில் கைதியாக இருக்கிறான். இந்த சூழ்நிலை வெளியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. இவனுக்கு இயேசு யார் அப்படின்னு கூட தெரியாது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் அங்கே யாருமே கிடையாது. இப்போ சொல்ல போகிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே உங்களுடைய கற்பனையில் யோசித்து அதை பார்க்க ஆரம்பிங்க. இயேசுவை பற்றின விசாரணை பிலாத்துடைய அரண்மனையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் இப்போ திடீர்னு பரபாஸ் அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறைக்கு ரோம போர் சேவகர்கள் வராங்க. என்னதான் கொலை காரணமாக இருந்தாலும் மரணம் வரும்போது ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ரோமர்கள் சாதாரணமாக சாகடிக்க மாட்டாங்க. அவங்களுடைய மரண தண்டனை ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். பயத்தை கண்ணுக்கு முன்னாடி காட்டுவாங்க. இப்போ அவனை இழுத்துக்கிட்டு வந்து பிலாத்துவுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அவனுடைய அந்த பக்கத்தில் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் ரத்த கரையோட நிற்க முடியாமல் நிற்கிறத அவன் பார்க்குறான்.
எதிரில் பார்த்தா ஏராளமான மக்கள் கூட்டம். அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ பிலாத்து கேட்கிறா, பண்டிகையில் ஒருவனை விடுதலை செய்யணும், உங்களுக்கு யாரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பரபாசுக்கு நல்லா தெரியும், அந்த விடுதலையாக போகிற ஆள் நாம கிடையாது அப்படின்னு சொல்லி. ஜனங்க கண்டிப்பாக நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அவனுக்கு நல்லா தெரியும். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களில் எத்தனையோ பேருக்கு இந்த பரபாஸ் கொடுமையானவன், அவங்களுக்கு எதிரானவன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பிலாத்து ஏன் இந்த கேள்வியை கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் இந்த பிரதான ஆசாரியர்கள் ஜனங்க கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாங்க, பரபாஸ் தான் விடுதலையாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. பிலாத்து கேட்ட உடனே ஜனங்க எல்லாரும் பரபாஸ் விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பரபாஸ் ரொம்ப அதிர்ச்சியாகி இருக்கும். இப்போ பரபாஸுடைய மனசுக்குள்ள ஒரு காரியம் புரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மனுஷன் நம்மளை விட மோசமானவன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு வழியாக பரபாஸ் விடுதலையாகி ஜனங்களுக்கு நடுவே நடந்து போகிறான். இப்படியே அவனை சேர்ந்த கூட்டாளிங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து இருப்பாங்க. வந்தவங்க கிட்ட அந்த மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பானா கேட்டிருக்க மாட்டானான்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக கேட்டிருப்பான். பரபாஸ் இதை கேட்ட விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மனுஷன் என்ன செஞ்சார், எத்தனை பேரை கொன்னார், எதை திருடினாரு, யார்கிட்ட சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, அவர் யாரையுமே கொல்லலை, திருடலை, யார்கிட்டையும் சண்டை போடலை, அதுக்கு பதிலாக உங்களை யாராவது அடித்தா அவங்களுக்கு மறுகணத்தையும் காட்டணும் சொன்னார், நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தாரு இப்படின்னு சொல்லி அவன் கூட இருந்தவங்க சொல்கிறாங்க. பரபாசுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப குழப்பமாக இருந்தது. விடுதலையாகி அவன் சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு வெளியே போனானான்னு பார்த்தா கிடையாது. இவ்வளவு நல்லவராக இருந்த இவருக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி, அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அங்கேயே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இருதயம் மாற ஆரம்பிக்குது. அவனுடைய குணங்கள் எல்லாமே மாறுது. தப்பு செஞ்சு மரணத்தை அனுபவிக்க வேண்டிய தான் இன்னைக்கு விடுதலை ஆகி இருக்கிற ஆனால் அவர் மரண தண்டனைக்குள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இது பிலாத்து தன்னுடைய தீர்ப்பை சொல்கிறாரு, இயேசுவை வாரினால் அடிக்கும்படிக்கும் சிலுவையில் அறையும்படிக்கும். இயேசுவுக்கு நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு சம்பவங்களையும் பரபாஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. தன் அறியாமல் தனக்குள்ளே சில காரியங்கள் ஏற்படுகிறத பரபாஸ் உணர்றான். இயேசு என்கிற அந்த ஒரு மனிதனுடைய மரணம் பரபாஸ் என்ற ஒருத்தனை, கொலை செஞ்ச ஒருத்தனை, திருடனை ஒருத்தனை, கலகம் செஞ்ச ஒருத்தனை முழுசாக மாற்றிடுச்சு. இயேசு ஊழியம் செஞ்சுட்டு இருந்த 3.5 வருஷமும் எத்தனையோ ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக இழுக்கப்பட்டாங்க. கடைசி நேரத்தில் மரிக்கிற தருவாயில் ரட்சிக்கப்பட்ட இவனுடைய ரட்சிப்பு வாழ்க்கை இஸ்ரவேலில் யாருக்கும் கிடைக்காத ஒன்றா கண்டிப்பாக இருந்தது. இப்படி ஒரு மரிக்கிற தருவாயில் 3 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒன்றும் அந்த பரபாஸ், இன்னொன்று சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லை, இன்னொன்று சீமோன். இவரை பற்றின வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை சிலுவையை சுமந்த சீமோன் யார் அப்படின்ற வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், பாவத்தை குறித்து பேசினார், மரித்தார், ஏன் திரும்ப உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இன்னும் இதை தெரியாத அநேக ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க. பாவத்தில் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இயேசுவை பற்றின இந்த நற்செய்தியை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வசனம் இப்படியா சொல்லுது, 1 கொரிந்தியர் 9:16, சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடுமையாக இருக்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷம் சொல்கிறத நிறைய பேர் ஒரு ஊழியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், கண்டிப்பாக அதுவும் ஒரு ஊழியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை நீங்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. அப்படி பண்ணாமல் இருந்தால் தான் ஐயோன்னு சொல்லி பவுல் இந்த வசனத்தை முடிக்கிறார். ஏன்னா பவுலா இவ்வளோ பெரிய நற்செய்தியை வச்சுக்கிட்டு நாம் இருக்க முடியல, அதை சொல்லியே தீரணும் அப்படின்றது தான் அவருடைய வாஞ்சை. இயேசு அறியாத ஜனங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, உங்கள் ஸ்கூல்லையோ, உங்கள் காலேஜ்லேயோ இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், திரும்பவும் ஏன் வரப்போகிறார் அப்படின்ற காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை இருக்குது. அதை கொடுக்கிறவர் இயேசு மட்டும்தான் அப்படின்றத ஒவ்வொரு ஜனங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.